எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 days ரொட்டீன் vlog தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஸ்னோ ஸ்ட்ராம்ங்க எல்லாம் வார்னிங் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஃப்ரீசிங் ரெயின் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மழை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்னோவாக வந்து பொழியும். மழை தண்ணி வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிரும். ஸ்னோ தான் கீழே கிடக்கிறதுல பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும்ல, மழை வந்து ஸ்னோவாக தான் வந்து வரும். இது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா காரில் ரொம்பவே வந்து ஸ்கிட் ஆகும், டிரைவிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்ட்டு ஒரு சில இடங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் லீவ் விட்டுருக்காங்க. பட் நாங்கள் இருக்கிற ஏரியாலாம் பார்த்திங்கன்னா லீவ் வந்து விடலை. ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ சர்வீஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு 3 days-ஆக வந்து ஸ்கூல் பஸ் வந்து வரல. ஸோ நாங்கள் தான் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிகிட்ருந்தோம். அவங்க மெயிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டாக தான் வந்து சென்ட் பண்ணாங்க. அவனை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தெரிஞ்சது ஸ்கூல் பஸ் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் திருப்பி கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி தான் வந்து சுச்சுவேஷன் இங்கே வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு 3 நாளாகவே இந்த மாதிரி தான் வெதர் வந்து இருக்குது. என்ன தான் இருந்தாலும் ஸ்கூல்ஸ் லீவ் இல்லை, இன்றைக்கி ஏர்லி ஆனுமே வந்து இருக்குது. அதனால் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எனக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 மணிக்குள்ளே எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிருங்க. அதுக்கு மேலே நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப போர் தான் அடிக்கும். ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சுன்னா கூட நம்ம செஞ்சிட்ருக்கலாம். இங்கே பெருசாக வேலையும் இல்லையா, வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இதுக்காகவே நான் ஏர்லி ஆன் வந்து ஓடிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மித்துலேயும் வந்து வச்சு சமாளிக்கிறது கஷ்டம். வீட்டில் ஒரு ½ டே எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கூட மத்தியானம் வந்து சாப்பிட வச்சு தூங்க வச்சிடலாம். அவனுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை வீட்டில் இருந்தேன் அப்படின்னா அவன் டிவி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பான். அதனாலக்கே பார்த்திங்கன்னா என்ன வெதராக இருந்தாலும் ஏர்லியானுக்கு வந்து வேலையை முடிச்சு வச்சுட்டு ஓடிடுறது. ஸோ நாங்கள் கரெக்டாக ஷட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு வரோம். கண்ணாடி ஃபுல்லாக தப்புன்னு வந்து உழுகுது. பயங்கர சவுண்டு, அப்படியே ஐஸ் கட்டி வந்து விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. மழை தண்ணி பாருங்கள், அது ஸ்னோவாக தான் வந்து விழுகுது. அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு வெதரு. ஆனால் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு -2 அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. ரொம்ப குளிர்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் காற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வெதர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏர்லியானுக்கு யாருமே வரமாட்டாங்க. நான் 1-2 பேராவது இருப்பாங்கன்னு நினச்சி தான் போனால், பார்த்தா யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஸோ எல்லாருமே இங்கே பக்கத்தில் இருந்து வாக்கபிளில் வரவங்க தான். ஸோ ரோடெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த ஸ்னோ டைமில். ஸோ ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வரல. ஸோ நான் வரக்கு முன்னாடி 2-3 ஃபேமிலிலாம் வந்துட்டு போயிட்டாங்களாம். ஸோ அதனால் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிச்சது எனக்கு. ஆனால் மெத்தில் வந்து நிறைய டாய்ஸ் இருக்கங்காட்டி அது இதுன்ட்டு அப்படியே எங்கேஜாகவே இருந்துட்டான். நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பசங்களுக்கு இந்த சிசரோ நைஃபு அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்க மாட்டோம், ஷார்ப் இதெல்லாமே. பட் ஏர்லியன்ஸில் வந்து அவங்க நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஒவ்வொரு நாள் கொடுத்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், கையை கீழே வெட்டிக்குவானோ அப்படின்ட்டு. பட் அவங்க வந்து இல்லை, அது பழகட்டும், நம்ம பார்த்து பக்கத்தில் இருந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து மிஸ் அலீடா, ஏர்லியானோட இன்சார்ஜ். இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஸோ ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு சொல்லி கொடுப்பாங்க எப்படி விளையாடணும் அப்படின்ட்டுலாம். இது என்னது கோவா இல்லை, அது பியர். எவ்வளோ பனானா இருக்கு? 4. எவ்வளோ பியர் இருக்கு? 2 பிக்கா? சரி, எவ்வளோ இது ஒன்று எவ்வளோக்கு சேல் பண்ணுற? எவ்வளோ வேணும்? எவ்வளோ ஒன்று? எவ்வளோ ஒன்று இல்லை, ஒன்று எவ்வளோக்கு விற்கிற? ஒன்று எவ்வளோ காசு? $2. $2 ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே. அது பனானா தான், அது பியர். சொல்லு, யாருக்கு பனானா வேணும்? வாங்க வந்து வாங்கிக்கோங்க. சொல்லு, வாங்க பனானா வாங்கிக்கோங்க. $1 சொல்லு, சத்தமாக சொல்லு. வாங்கிக்கோங்க. ஹெல்த்தி சொல்லு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு 10:30 அந்த ரேஞ்சுக்கெலாம் வந்துடுவோம். இங்கே ஒரு 1:15 வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். 1:15 தான் க்ளோசிங் டைமே. ஸோ அந்த டைம் வரைக்கும் இங்கே தான் இருப்போம். கரெக்டாக வீட்டுக்கு போகும்போது 1:30 அந்த மாதிரி ஆகிடும். ஸோ போனோடனே அவனை சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றது அந்த மாதிரி கரெக்டாக
கரெக்டாக இருக்கும் டைமு. ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா சர்வேஷ் வந்துடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரி வந்து டைம் போயிட்டே இருக்கும். நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சும்மா உட்கார ஒரு ஃபீலே இருக்காது. நம்ம வேலை இல்லாமல் சும்மா இருக்கணும், நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று டிவி பார்ப்போம், இல்லாட்டி ஃபோன் பார்ப்போம். அதிகமாக ஃபோன் தான் கையில் எடுத்து வச்சு உட்காந்துட்ருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காகவே என்னை நான் எப்போவுமே பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பசி எடுத்துருச்சு. ஸோ பனங்கிழங்கு வேக வச்சுருந்தேன் மார்னிங்கே. கொஞ்சம் ஏர்லியானுக்கு எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு. வந்தோடனே கொஞ்சம் உரித்து அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டுட்டே வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் மட்டும் வந்து ஃப்ரை பண்ணணும். ஆக்சுவலி காலையில் எல்லா வேலையுமே சமைச்சு முடிச்சு வச்சுட்டு போயாச்சு. ப்ரான் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஃபிஷ் வச்சு குழம்பு பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து எங்களுக்கு ப்ரான்ஸு, அப்புறம் எக்கு, அப்புறம் தக்காளி ரசம். இதுதான் இன்றைக்கி லன்ச் மெனு. என் ஹஸ்பண்ட் வந்து ப்ரான் அலர்ஜி அப்படின்றதுனால அவருக்கு தனியாக மட்டும் ட்ரை ஃபிஷ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ லன்ச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங்க்கு மேலே கிராசரி ஷாப் தாங்க போயிருந்தோம். காஸ்கோக்கு தான் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்னோ ஸ்ட்ரோம் டைமில் அவ்வளோவா ஸ்னோலாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க. ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மேக்ஸிமம் நாங்கள் வெளியே போக மாட்டோம் இந்த மாதிரி டைமில். பட் வேறு வழியே இல்லை, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் காலி ஆகிடுச்சு, போயே ஆகணும். அதுவும் இல்லாமல் இந்த அன்றைக்கி தான் வந்திங்கன்னா சர்வேஷ்க்கு எந்த கிளாஸுமே இல்லை. அதனால் அந்த டைமில் கிராசரிலாம் மேக்ஸிமம் வாங்குவோம். அதனால் போயே ஆகணுன்ற சுச்சுவேஷனில் போயிட்டோம். ஸோ காஸ்கோவில் தான் மேக்ஸிமம் எங்களோட 75% ஆஃப் பர்ச்சேஸ் அங்கே தான் வந்து இருக்கும். ஃப்ரூட்ஸு, மில்க்கு, முட்டை, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அங்கே தான் வந்து வாங்குவோம். அது போக பக்கத்துலேயே வால்மார்ட் எப்போவுமே இருக்கும். அங்கே போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு, தக்காளி மெயினாக தக்காளிக்காக வால்மார்ட் போவோம். ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம். இப்படி தான் வந்து எங்களோட ஷாப்பிங்கே வந்து இருக்கும். காஸ்கோவில் அந்த அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆஃபர்ஸ் ஓகேவாக தாங்க இருந்துச்சு. மெயினாக கிளாத்திங்ஸ்லாம் நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருந்தது. முக்கியமாக பார்த்திங்கன்னா காஸ்கோவில் எப்போவுமே க்ரௌடு ஜாஸ்தியாக தான் இருக்கும். அந்த அன்றைக்கி வந்து ஸ்ட்ரோம் அப்படின்றதுனால என்னமோ தெரியல, க்ரௌடே இல்லை. காத்தோட்டுச்சு, அவ்வளோவா வந்து க்ரௌடே இல்லை. ஸோ பார்க்கிங்கில் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு காஸ்கோலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்கிரீம், பீஸா, பர்கர் எல்லாமே இருக்கும். பொதுவாக நாங்கள் இங்கே எதுவுமே சாப்பிடவே மாட்டோம். அந்த அன்றைக்கி எதுவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், ரொம்ப டெம்ப்ட் ஆகிட்டே இருந்துச்சு. மித்தலும் கேட்டுகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு வாங்கினோம். சாப்பிடவே முடியலைங்க, நிறைய குவான்டிட்டி இருந்தது. மிச்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சு சாப்பிட்டோம். அது முடிச்சுட்டு நேராக வால்மார்ட் போயிட்டோம் அப்படின்னா இதுதான் மித்திலோட ஃபேவரட் ஸ்பாட்டு. சைக்கிள் எடுத்து அவன் பாட்டுக்கு ஓட்ட ஆரம்பிச்சிடுவான். நல்லா ஓட்டி பழகிட்டாங்க சைக்கிளு. ஸோ அது வாங்கி கொடுக்க சொல்லி ஒரே அடம். அவன் கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அந்த சைக்கிளு. ஸோ அதனால் அது வேண்டாம், இன்னொன்று பார்க்கலான்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டோம். வந்து இதெல்லாமே எடுத்து வைக்கிறதாங்க பெரிய வேலையே. ஏன்னா காஸ்கோவில் வந்து நம்ம வந்து எல்லாமே பல்காக தான் இருக்கும். நீங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு என்ன வாங்கினாலுமே, பால், முட்டை எல்லாமே. இங்கே என்ன பிரச்சனைனா ஃப்ரிட்ஜு ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் எங்களுக்கு அது உள்ளே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது பெரிய தலைவலியாக தான் இருக்கும். அதை எடுத்து இங்கே வைக்கிறது, இதை எடுத்து அங்கே வைக்கிறது, மாற்றி வச்சு தான் இடத்த அரேஞ்ச் பண்ணி நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வந்து வைப்போம். எப்போ கிராசரி ஷாப் போயிட்டு வந்தாலும் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற அந்த இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும் எனக்கு. இடமே இல்லைன்னு புலம்பிக்கிட்டே தான் இருப்பேன் நான். ஸோ கிளாத்திங்ஸ் நல்லா ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இந்த ட்ரெஸ்லாம் தான் வாங்கிட்டு இருந்திருந்தேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு $5 to $7 தான் அன்றைக்கி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாளுங்க. என்னோடய ட்ரைபோர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் புதுசாக ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அது வந்துருந்துச்சு. அதனால் வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூடூத் ட்ரைபாட்ஸ் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் நல்ல ஒரு லைட் வெயிட்டாக ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ட்ரைபாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீவரில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடியுமே நான் எல்லா யூஸ் பண்ணுற ட்ரைபாட்ஸுமே பார்த்திங்கன்னா நீவர் தான். எனக்கு பிடிச்ச ரொம்ப பிராண்ட் அது. குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் திருப்பி அதிலே வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம பேக்கில் ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட அந்த லெக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்ற டைம் நீங்கள் மொபைல்லாம் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒன்று இப்படி ஷேக் ஆகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் மொபைல் வச்சு மொபைலோட வெயிட்டுக்கு ஷேக் ஆகும். அந்த மாதிரிலாம் இது ஆகாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதனாலே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இது இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சு எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது போக நீங்கள் வந்து நல்லா பெருசு பண்ணி எல்லா ஆங்கிளில் வச்சு எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனாலே என்னோடய ஃபேவரட் ட்ரைபாட்னே சொல்லுவேன். இதை நீங்கள் கேமராலேயும் ஃபிட் பண்ணிக்கலாம், மொபைல்லையும் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ட்ரைபாட்ஸில் மொபைல் ஹோல்டர் நம்ம தனியாக தான் வாங்கணும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா செட்டாக அப்படியே பேக்கேஜாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஃபிட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. வேணும்னா கூட நம்ம கழட்டி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். ஸோ இந்த ட்ரைபாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு 3 ஹூக் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி இப்படி இழுத்திங்க அப்படின்னா அந்த ஹைட்டு வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் அந்த மாதிரி
அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 4 ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபாடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஷூட் பண்ண முடியும். அது போக பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஹைட்டுக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 42 சென்டிமீட்டர்லேருந்து 146 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இதோட ஹைட் இருக்குது. 4 ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எல்லா ஆங்கிள்லேயுமே நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். 360 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது பெரிய அட்வான்டேஜ். இது நிறைய ட்ரைபாட்ஸில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்காது. 260 280 வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க நிறைய ட்ரைபாட்ஸில். ஸோ கீழே ஆச்சும் ஆங்கிள் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ 360 வாங்கிட்டோம் அப்படின்னா ஸோ எல்லா ஆங்கிளையுமே வச்சு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ஒரே ட்ரைபாடில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷூட்டுமே கவர் பண்ணிடலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ட்ரைபாடு வந்து வச்சுக்க தேவையே இல்லை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க, இல்லை வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், இல்லை வீடியோ கால்ஸ் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஆஃபர்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் மார்னிங்கு, இந்த அன்றைக்கி ஏர்லியான லீவு அப்படின்றதுனால கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லன்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு 10:30 மணிக்கு மேலே ஊருக்கெலாம் ஃபோன் பண்ணி பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்கவே வந்தேன். ஸோ ஒரு 11 மணி போல் ஒரு மோர் குடிச்சிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துப்போம். மேக்ஸிமம் அது ஃப்ரூட்ஸாக தான் இருக்கும். வெயிட் லாஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ நெல்லிக்காய் போட்டு மோர் அடித்து குடிச்சிட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பியர் வாங்கிட்டு வந்திருந்தேன், க்ரீன் ஆப்பிள் சொல்லுவாங்களே அது. ஸோ அதை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காராமணி வச்சு ஒரு காரக்குழம்பு வந்து பண்ணியிருந்தேன். அது டீட்டெயிலாக அந்த வீடியோவில் காமிச்சிருந்தேனே தவிர சொல்லலை எதுவுமே. ஆனால் 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கேன். நான் காராமணிக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுண்டல் எடுத்திருக்கேன். சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் வந்து வச்சு எடுத்துக்க போகிறோம். இன்னொரு கடையில் என்ன சேர்த்துக்கோங்க, ஜீரகம், குருமிளகு, வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்து வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம்னாலும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், தக்காளி, நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் வந்து தனியாத்தூள் மட்டும் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன், மற்ற எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்து இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த மசாலா சேர்த்துனே பார்த்திங்கன்னா அடுப்பு அணைச்சிடுங்க, இல்லாட்டி மசாலாலாம் தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். நல்லா சூடானதுக்கப்புறம் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. பொரியலுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீரை பொரியல் தாங்க. நிஜமாக இது என்ன கீரைன்னு தெரில, ஏதோ பேர் போட்டுருந்துச்சு, எனக்கு மறந்துட்டேன். நான் வால்மார்ட்டில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பார்க்க வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் கீரை மாதிரி இருக்கும். ஆனால் அது பீட்ரூட் கீரை வந்து கிடையாது. நான் ChatGPTல வந்து செக் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கம்மியாக தாங்க இருக்கும். நான் சமைக்கிற நார்மல் கீரைகள்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சப்புன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. இது சூப்பு, சாலட்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க போல் இங்கே இருக்கிறவங்கலாம். சரி, எப்போவும் ஒரே கீரையை சமைச்சு சாப்பிட்ருக்கோமே, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இதை பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ எப்போ போல் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ வந்து நல்லெண்ணெயில் கொஞ்சமாக ஜீரகம், சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்ந்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா இதெல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண கீரையும் சேர்த்துட்டு அப்படியே விட்டுருவேன். கொஞ்சம் நல்லா வெந்துச்சுன்னா அது நல்லா சுண்டி வரும்ல. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, தேங்காய்லாம் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா தாங்க உப்பெல்லாம் சேர்த்துணும், இல்லாட்டி கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சுண்டல் வந்து நல்லா வெந்துடுச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி என்ன பண்ணாலும் மித்தலுக்கு ஒரு பவுலில் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டேன். சூடாக இருந்துச்சு, பார்த்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னதுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள். ஸோ அழகாக உட்காந்து சாப்பிட்டுக்குவோம். எனக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரசமும் வச்சிடலாம் அப்படின்ட்டு. எப்பவும் போல் ரசம் தான், தக்காளி ரசம் தான். ஆனால் அடிஷ்னல் என்ன பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வச்சு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொள்ளு ரசம் சாப்பிட்றீங்களே அதே மாதிரி தான் இருக்கும் இந்த சுண்டல் தண்ணி வேக வச்ச ரசமுமே. ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ரசம் வந்து வச்சிடலாம். ஸோ ரசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைக்கும் போது உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சுண்டல் வேக வைக்கும் போதே அதில் உப்பு போட்டிருப்போம். ஸோ அந்த உப்பு எல்லாமே இந்த தண்ணியில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அதனால் உப்பு மட்டும் பார்த்துட்டு ரசம் வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பக்கம் குழம்புக்கு வந்து மசாலாலாம் வந்து அரைச்சாச்சு. கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இது எல்லாமே நல்லா வதங்கினதுமே நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் கேப் இருக்கணும், ஏன்னா அந்த ஆவி வந்து மேலே வரும் இல்லைங்களா, அப்போ தண்ணி வரும். அந்த தண்ணி குழம்புக்குள்ளே விழுந்துச்சு அப்படின்னா குழம்பு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஸோ அதனால் அந்த ஆவி வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் இடம் வந்து விட்டுருங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீரை நல்லாவே வந்து வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க.
ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நல்லா இந்த ரெட் கலர் தண்டுக்கீரை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்க்க சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஊர் கீரையில் சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா சுண்டல் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லைட்டாக கொதி வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்ல, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் குழம்பு. ஆல்ரெடி சுண்டல் வந்து வேக வச்சிட்டோம். அந்த குழம்போட சூட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் வெந்துடும். ஸோ இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல், பட்டாணி, ஒயிட் சுண்டல், காராமணி எல்லாத்துக்குமே சேம் இதே தான். ஸோ இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு கமெண்ட்ஸில் வந்து காராமணி குழம்பு ரெசிபின்னு சொன்னப்போ காராமணி அப்படி என்னென்ன யோசித்தேன். ஆனால் எங்கள் பக்கம்லாம் பார்த்திங்க அப்படின்னா காராமணின்னு சொல்ல மாட்டோம், தட்டைப்பயிறு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ தட்டைப்பயிறு புளிக்குழம்பு, தட்டைப்பயிறு குழம்பு அப்படி தான் வந்து சொல்லுவோம். சரி, நான் போய் கூகுளில் சர்ச் பண்ணுறேன் காராமணினா என்ன அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அது தட்டைப்பயிறு. ஸோ ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க போல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வணக்கி அரைச்சி குழம்பு வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அது இட்லி, தோசை, சப்பாத்தி, புட்டு, அப்புறம் வந்து இடியாப்பம், இதுக்கெல்லாமே ரொம்ப சைடிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். அதனாலே எப்போவுமே பார்த்திங்கன்னா வணக்கி அரைச்சி தான் குழம்பு வைப்பேன். இதையுமே ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, எப்போவுமே வணக்கி அரைச்சி தான் குழம்பு வைப்பீங்களா அப்படின்ட்டு. இவன் பாருங்கள், நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், சைக்கிள் மேலே ஏறி நின்று கீழே விழுந்துட்டான். நான் வீடியோ பார்க்கும்போது நான் பார்க்குறேன் எப்படி விழுந்தான் அப்படின்ட்டு. அழுதுட்டு வந்துட்டு இருந்தானே, என்னெல்லாம் விழுந்துட்டானே நானும் தேய்ச்சி விட்டேன். நான் அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது நான் பார்க்குறேன் அவன் கீழே விழுந்தது. ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், என் பின்னாடி சுற்றிக்கிட்டு ஏதோ ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஸோ அவன் இருக்கிறது எனக்கு பயங்கரமான ஒரு டைம் பாஸ்ன்னு சொல்லணும். அவன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீடே வெறிச்சு ஓடி போயிடும். எனக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சமையல் வேலை முடிச்சோன்னே வீடெல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். இந்த அடுப்புக்கிட்ட, இந்த ஃப்ரிட்ஜு கிட்டலாம் அப்படியே எட்டி பார்ப்பேன், ஏதோ குப்பை தெரியுதா அப்படின்ட்டு. தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது எப்போவா இருந்தாலும் சரி நகர்த்தி க்ளீன் பண்ணிடுவேன். அது வீக்லி ஒன்ஸு, 10 டேஸ் ஒன்ஸு, மந்த்லி ஒன்ஸ்லாம் நான் பார்க்க மாட்டேன். குப்பை தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அது ஒரு மாதிரி பழக்கமே ஆயிடுச்சு, டெய்லியும் வந்து ஃப்ரிட்ஜுக்கிட்டேயும் அடுப்புக்கிட்டேயும் எட்டி எட்டி பார்க்குறது. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.